Welcome to my channel. ஸ்பைசி மட்டன் பெப்பர் சுக்கா ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு 5 பீஸ் தேங்காய் தேவைப்படும். 8 பல்லு பூண்டு, இது தோல் உரிக்காமல் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் முழு சோம்பு, 1 ஸ்பூன் முழு சீரகம், 1.5 ஸ்பூன் முழு மிளகு. மிளகு இன்னும் வேணும்னா கூட அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். 5 குண்டு வரமிளகா. இதுக்கு காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஏலக்காய், கிராம்பு, பட்டை அதையும் சேர்த்துட்டு ஒரு திக் மசாலா பேஸ்ட்டுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் இந்த ரெசிபியோட பேஸ். மூணு துண்டு ஏலக்காய், 3 துண்டு லவங்கம், 4 துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் நான் தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஸோ மசாலா ஐட்டம் இதோட ஜாஸ்தியாக போட்டோன்னா இதோட ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் தான் டாமினேட்டிங்காக இருக்கும். மசாலாவுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் கிட்ட சேர்த்துருக்கேன். ஸோ நமக்கு அரைக்கிறப்பே தெரியும் தண்ணி எவ்வளோ தேவைப்படும்னு சொல்லி. ஸோ ஓரளவுக்கு மீடியம் கன்சிஸ்டன்சியில் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல் ரெசிபியுமே நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அந்தளவுக்கு சேர்த்துட்டு நம்ம அடுத்து முழு சோம்பையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நான் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெயில் வதங்குறப்போ கருவேப்பிலோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ மட்டன் இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு லைட்டாக ஸ்டர் பண்ணால் போதும், ரொம்ப வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இதே மசாலாவை பேஸாக வச்சுட்டு மஷ்ரூம், காலிஃப்ளவர், மீல் மேக்கர் செய்யலாம். அது போக நான்வெஜ்ஜில் காடை, சிக்கன் ரெண்டுத்துக்குமே இது சூட்டபிளாக இருக்கும். அரை ஸ்பூன் சில்லி பவுடர். மசாலா அரைக்கிறப்பவே 5 குண்டு மிளகாய் சேர்த்தனால இதில் நான் கம்மியாக தான் சேர்க்குறேன்.
1 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இந்த ரெசிபிக்கு ஜஸ்ட் 1/2 கப் தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ திக் மசாலா ஃபார்மில் ஒரு சுக்கா டைப்பில் வருன்றதுனால அதிக தண்ணி தேவைப்படாது. ஸோ இதே தண்ணியை ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் வந்து ஒரு 15 விசில் வரைக்கும் நான் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ மட்டனோட தன்மை வந்து ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும். மதுரை சைடு 8 9 விசிலே வந்து நல்லா வெந்துடும். சென்னையில் வந்து மினிமம் 12 to 15 விசில்ஸ் தேவைப்படுது. ஸோ கிட்ஸ் சாப்பிட்றதுனால மட்டன் கொஞ்சம் சாஃப்டாக வெந்தால் நல்லாயிருக்கும். 15 விசிலுக்கு அப்புறமா நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை இறக்காமல் நான் அடுப்பு மேலேயே தான் விட்டுற போகிறேன். அந்த தணலில் இன்னும் கொஞ்சம் குக் ஆகிட்டே இருக்கும் அந்த வார்ம்த்தில். ஸோ இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிருச்சு, கிரேவியும் நல்லா திக்கன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நல்ல கிரேவி டைப்பில் இருக்குது. இது நம்ம வந்து ரைஸ் கூடயும் இல்லை சப்பாத்தி டிஃபன் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் குழம்பு வந்து என்னோடய சன் கேஷவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாேருக்கும் சேர்த்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ரிமைனிங்கை தான் வந்து நான் சுக்கா ஃபார்மில் பண்ண போகிறேன் வித் எக்ஸ்ட்ரா பெப்பர். இந்த பர்டிகுலர் ரெசிபியோட கீ இன்க்ரீடியண்ட்டே பெப்பர் தான். நான் ஆல்ரெடி மசாலா அரைக்கும் போதும் முழு மிளகு சேர்த்துருக்கேன். இப்போ அது போக 1 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு இந்த காரம் போதுமானதாக இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பரோட அளவை கூட்டிக்கலாம். அது போக ஒரு கைப்பிடி மறுபடியும் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் நான் சேர்க்குறேன். ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட ஸ்மெல் இன்னும் நல்லாயிருக்கும் ரெசிபிக்கு. பெப்பர் சேர்த்து ஒரு லோ ஃப்ளேமில் மைல்டாக கிளறி விட்டுக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்கிறப்போ சீக்கிரமே அடி பிடிச்சிரும். ஏன்னா தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு, கிரேவி திக்கன் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பதம் பிடிக்குமோ அந்த ஸ்டேஜ் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பெப்பர் சுக்கா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், மட்டன் குழம்பு, பிரியாணி எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஹாப்பி ஃபுட்.